ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த கால வேளையில கூட உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாக, செழிப்பின் நாளாக இருப்பதாக. நிச்சயமா இந்த நாளில தேவன் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. இன்று நாம் தியானிக்க இருக்கிற வசனம் உபாகமம் 33:27 பார்க்கும்போது, அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம் என்று ஆண்டவர் இந்த நாளில நமக்கு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். வானத்தையும் பூமியும் அண்ட சராசரங்களையும் படைத்த தேவன் நம்மை பார்த்து சொல்லுகிறார், அநாதி தேவனாகிய நான் உனக்கு அடைக்கலமாய் ஆதாரமாய் உன்னுடைய வாழ்க்கையில இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். சோர்ந்து போய் விட்டீர்களா? தேவன் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். அவர் அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் என்று வேதத்துல பார்க்கிறோம். இந்த நாளில என்னென்ன காரியங்களுக்காய் அடைக்கலத்தை எதிர்பார்த்து, ஒரு பாதுகாப்பை எதிர்பார்த்து, ஒரு நம்பிக்கை எதிர்பார்த்து காத்திருக்கிறீர்கள். சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறார், மகனே மகளே, நான் உனக்கு அடைக்கலமாய் இருக்கிறேன், ஆதரமாய் இருக்கிறேன், நான் உனக்கு துணையாய் இருக்கிறேன், நான் உன்னை இந்த காரியத்திலிருந்து உன்னை நடத்தி செல்லுவேன் என்று சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, கீழே உள்ள வசனத்துல பார்க்கும்போது, அவர் உனக்கு முன்னின்று சத்துருக்களை துரத்தி அவைகளை அழித்து போடு என்று கட்டளையிடுகிறார். அவர் நமக்கு முன்பதாக வருகிற பிசாசின் தந்திரங்களை முறிக்க வல்லவராய் இருக்கிறார். அவைகளை துரத்தி போட அவர் வல்லவராய் இருக்கிறார் என்று பார்க்கிறோம். இந்த வசனத்தை தேவ மனிதனாகிய மோசே இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து, எல்லா கோத்திரங்களை பார்த்து ஆசீர்வதிக்கும் போது அவர் சொல்லுகிறார், இந்த நாளில் ஆண்டவர் நமக்கு இதை வாக்கு கொடுக்கிறார், நான் உனக்கு அடைக்கலமும் ஆதாரமுமாய் இருக்கிறேன். உனக்கு முன்பதாக வருகிற சத்துரு போன்ற பிரச்சனைகளை, உன் வாழ்க்கையில உனக்கு தடுத்து நிறுத்துகிற எல்லா பிரச்சனைகளை முறியடித்து போட, அழித்து போட, துரத்தி போட நான் வல்லவராய் இருக்கிறேன். எந்த காரியத்தை குறித்து நீ சோர்ந்து போக கவலை இல்லை, நீ கவலைப்பட வேண்டிய கவலை இல்லை. ஆண்டவரை அடைக்கலமாக, அவரையே ஆதாரமாக நீ அண்டிக் கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் அவரை அண்டிக் கொள்வோம், அவரை ஆதாரமாய் கொள்வோம். நிச்சயமாய் கூட அவர் உங்களை அடைக்கலமாய் இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவார். கண்களை மூடிக்கூட ஜெபிக்கலாம். ஆண்டவரே, இந்த நாளில நாங்கள் பார்த்த வேத வசனத்தின்படியாக வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ளவராகிய தேவனாகிய நீர் எங்களை பார்த்து சொல்லுகிறீர், ஆண்டவரே, நான் உனக்கு அடைக்கலமாய் இருக்கிறேன், உனக்கு ஆதாரமாய் இருக்கிறேன், சத்துருக்களை உன்னின்று துரத்தி போடுகிறேன் என்று நீங்க கொடுத்த வாக்கு தத்தத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அடைக்கலம் இல்லாமல் கலங்கி போய், அப்பா, சோர்ந்து போய் இருக்கிற ஒவ்வொருவருக்கு நீங்க அடைக்கலமாய் இருப்பீராக நாங்க செபிக்கிறோம். ஆண்டவரே, என்னென்ன காரியங்களில ஒரு அடைக்கலத்தை எதிர்பார்த்து காத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு நீர் ஆதாரமாய் இருப்பீராக, துணையாய் இருப்பீராக. ஆண்டவரே, அதிலிருந்து நீங்க முன்னின்று நடத்த வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். அப்படி செய்து ஆசீர்வதிக்கிறபடியால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.